இன்றைய முக்கிய செய்திகள். ஈரான் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு நிறுத்த வேண்டும். அமெரிக்க ராணுவத்திற்கு ட்ரம்ப் திடீர் உத்தரவு. நீண்ட இழுபறிக்கு பின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உடன்பாடு. பாஜகவுக்கு 27, பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11 இடங்கள் ஒதுக்கீடு. கேரளம், அசாம், புதுச்சேரியில் நிறைவடைந்தது வேட்புமனு தாக்கல். மார்க்சிஸ்ட் பாஜக மறைமுக தொடர்பு எடுபடாது என காங்கிரஸ் விமர்சனம். திமுக கூட்டணி 180 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அனைத்து மண்டலங்களிலும் முன்னிலை என ஏஎன்எஸ் கருத்து கணிப்பில் தகவல். வணக்கம். வணக்கம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையேயான போர் தீவிரமடைந்த நிலையில் ஈரான் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க ராணுவத்திற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரான் மீது 4 வாரங்களாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல், ஈரான், சவுதி அரேபியா, ஓமன், துபாய், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. மேலும் சர்வதேச அளவில் மிக முக்கிய சரக்கு போக்குவரத்து வழியான ஹோர்முஸ் நீரிணையை அந்நாடு மூடியது. இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளதுடன் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் எரிவாயு சிலிண்டருக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. ஹோர்முஸ் நீரிணையை 48 மணி நேரத்திற்குள் திறக்காவிட்டால் ஈரானின் மின் நிலையங்கள் முற்றிலும் அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதனிடையே மக்களவையில் இன்று பிற்பகல் உரையாற்றிய பிரதமர் திரு மோடி மேற்காசியாவில் நிலவும் போர் கவலை அளிப்பதாக கூறினார். ஈரான் போர் உலக பொருளாதாரத்தையும் இந்திய பொருளாதாரத்தையும் பாதிப்பதாகவும், போருக்கு பிறகு 3,75,000 இந்தியர்கள் வளைகுடா நாடுகளில் இருந்தும் 1000 பேர் ஈரானில் இருந்தும் பத்திரமாக தாயகம் திரும்பி வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவுக்கு தேவையான எரிபொருள் ஹோர்முஸ் நீரிணை வழியாகத்தான் வருவதாக குறிப்பிட்ட திரு மோடி, இந்தியா வரும் எரிபொருள் கப்பல்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கமளித்தார். मैंने सभी से तनाव को कम करने और इस संघर्ष को खत्म करने का आग्रह किया है. भारत ने नागरिकों, एनर्जी और ट्रांसपोर्ट से जुड़े इंफ्रास्ट्रक्चर पर हमलों का विरोध किया है. कमर्शियल जहाजों पर हमला और हॉर्मुज ट्रेड जैसे अंतर्राष्ट्रीय जलमार्ग में रुकावट अस्वीकार्य है. மேற்காசியாவில் இருந்துதான் நமது கச்சா எண்ணெய் தேவை பெருமளவில் பூர்த்தி செய்யப்படுவதாக குறிப்பிட்ட திரு மோடி, பல சிக்கல்களுக்கு இடையே எரிபொருள் இறக்குமதி செய்யப்படுவதாக கூறினார். தற்போது 53 லட்சம் மெட்ரிக் டன் எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக கூறியவர், வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டருக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். பெட்ரோல், டீசல் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், மேற்காசிய போர் காரணமாக ஏற்படும் நீண்டகால பாதிப்பை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றும் திரு மோடி கூறினார். இதனிடையே ஈரான் தலைவர்களுடன் 2 நாட்களாக நடத்திய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ள ட்ரம்ப், 5 நாட்களுக்கு ஈரான் மீதான அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளதாக தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். கேரளம், அஸ்ஸாம், புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலை 3 மணியுடன் நிறைவடைந்தது. தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம், அஸ்ஸாம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் தேதியை அண்மையில் தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதில் தமிழ்நாட்டுக்கு அடுத்த மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாகவும், மேற்கு வங்கத்தில் 23 மற்றும் 29ஆம் தேதிகளில் 2 கட்டமாகவும் தேர்தல் நடைபெறுகிறது. அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரியில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு கடந்த 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. கேரளத்தில் 140 தொகுதிகளுக்கு வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இந்த தேர்தலில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணிக்கும், காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கும், பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. கடைசி நாளான இன்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் கேரள எதிர்க்கட்சி தலைவருமான திரு வி.டி. சதீஷன் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அஸ்ஸாமில் 126 உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தலில் ஆளும் பாஜக கூட்டணிக்கும் எதிர்க்கட்சியான காங்கிரசுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. முதலமைச்சர் திரு ஹேமந்த் பிஸ்வா சர்மா, காங்கிரஸ் கட்சியின் திரு கௌரவ் கோகாய் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக உள்ளனர். 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி தட்டாஞ்சாவடி, மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் அவரை எதிர்த்து மாநில காங்கிரஸ் தலைவரும் எம்பியுமான திரு வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். இதற்காக நில அளவைத்துறை அலுவலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் அவர் மனு தாக்கல் செய்தார். இந்த 3 மாநிலங்களிலும் வேட்புமனுக்கள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. வேட்புமனுக்களை திரும்பப் பெற 26ஆம் தேதி கடைசி நாளாகும்.
என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், பாமகவுக்கு 18 தொகுதிகளும், அமமுகவுக்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடக்கவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தவேக, நாதக என 4 முனை போட்டி நிலவுகிறது. இதில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு ஏறத்தாழ இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்தது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை டெல்லியில் நடந்து வந்ததும் பேச்சுவார்த்தைக்கு தமிழகம் வந்த மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஒரு முறை கூட அதிமுக அலுவலகத்திற்கு வராததும் விமர்சனங்களுக்கு உள்ளானது. கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட அதிமுக அலுவலகத்திற்கு செல்வது கிடையாது என்றும் கடுமையான விமர்சனம் எழுந்தது. இந்நிலையில் சென்னைக்கு இன்று காலை வந்த மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தனியார் விடுதியில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் பிற்பகல் 3 மணி அளவில் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்ற திரு பியூஷ் கோயல் பாமக தலைவர் திரு அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி பொன்னாடை போர்த்தி வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாஜக 27 தொகுதிகளிலும், பாமக 18 தொகுதிகளிலும், அமமுக 11 தொகுதிகளிலும் போட்டியிடும் என்றார். புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளின் எண்ணிக்கை விவரங்கள் இன்றிரவுக்குள் முடிவாகும் என்று அவர் தெரிவித்தார். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் தான் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் வந்தார்கள். பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று இரவுக்குள் எங்களுடைய கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட விவரத்தை எந்த தொகுதியில் எந்த கட்சி போட்டியிடுவது என்பது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று திரு பழனிசாமி தெரிவித்தார். சில கட்சிகள் அதிமுக சின்னத்திலும், சில கட்சிகள் பாஜக சின்னத்திலும் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும், அது குறித்து ஆலோசித்து அதன் விவரமும் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். 5 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என எதிர்பார்த்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசனிடம் 3 தொகுதிகள் மட்டுமே வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதால் அதிருப்தி அடைந்த அவர் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை புறக்கணித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக கூட்டணி 180க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றுவதுடன் தனி பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் ஏஎன்எஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏஎன்எஸ் எனப்படும் அக்னி நியூஸ் சர்வீஸ் கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் கடந்த 12ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது. அந்த சர்வே முடிவுகளின்படி திமுக கூட்டணி 44.9% வாக்குகளை பெறும் என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணி 38.5% வாக்குகளை பெறும் என்றும் தெரிய வந்துள்ளது. தவேக 9.7% வாக்குகளை பெறும் என்றும், நாதக 4.8% வாக்குகளை பெறும் என்றும், மற்றவை 2.1% வாக்குகளை பெறும் என்றும் ஏஎன்எஸ் கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. வாக்கு சதவிகிதத்தை விடவும் இடங்களை கைப்பற்றுவதில் திமுக கூட்டணி அசுர பலத்துடன் முன்னிலையில் உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் 180க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு திமுக ஆட்சியை தக்கவைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மொத்த தொகுதிகள் 58. திமுக கூட்டணி 42 தொகுதிகளில் முன்னிலை. அதிமுக கூட்டணி 16 தொகுதிகளில் முன்னிலை. மத்திய மண்டலம் மொத்த தொகுதி 37. திமுக கூட்டணி 35 தொகுதிகள் முன்னிலை. அதிமுக கூட்டணி 2 தொகுதிகள் முன்னிலை. மேற்கு மண்டலம் 50 தொகுதிகள். திமுக கூட்டணி 32 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணி 18 தொகுதிகளிலும் முன்னிலை. அதிமுக மற்றும் என்டிஏ கூட்டணிகள் 54 இடங்களை பிடிக்கும் என்றும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு மக்கள் அளித்த பதிலில் தற்போதைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுக்கே மீண்டும் பெரும்பான்மையான ஆதரவு கிடைத்துள்ளதாகவும், அவரது நிர்வாகத்திறன் மற்றும் நலத்திட்டங்கள் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கை அதிகரித்திருப்பதாகவும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. இந்த கருத்து கணிப்பில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பெற்றுள்ள 9.7% வாக்குகள் முதல் தேர்தலிலேயே இரட்டை இலக்கத்தை நெருங்கும். இந்த சதவிகிதம் வரும் நாட்களில் மற்ற கட்சிகளின் வாக்கு வங்கியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கணிக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேருமே குற்றவாளிகள் என மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 6 ஆண்டு விசாரணைக்கு பிறகு மதுரை மாவட்ட நீதிமன்றம் இன்று மாலை தீர்ப்பு வழங்குகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் கொரோனா ஊரடங்கு விதிகளை மீறி செல்போன் கடை திறந்ததாக கூறி கடந்த 2020 ஜூன் 19ஆம் தேதி ஜெயராஜ் என்பவரை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். தந்தையை அழைத்துச் சென்றது குறித்து கேட்க சென்ற அவரது மகன் பெனிக்ஸையும் இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் போலீசார் கொடூரமாக தாக்கிய பின் கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். பலத்த காயங்களுடன் இருந்த அவர்கள் இருவருக்கும் சிகிச்சை ஏதும் அளிக்கப்படாததால் அடுத்தடுத்த நாட்களில் இருவரும் உயிரிழந்தனர். எடப்பாடி திரு பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.
இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் திரு பி.என். பிரகாஷ், திரு புகழேந்தி ஆகியோர் சாத்தான்குளம் காவல் நிலையத்தை வருவாய்த்துறையின் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்ளவும் சிபிசிஐடி விசாரணைக்கும் உத்தரவிட்டனர். பின்னர் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 10 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். சார்பு ஆய்வாளர் பால்துரை உடல்நலக்குறைவால் உயிரிழந்து விட்டார். மற்ற 9 பேரும் இதுவரை ஜாமீன் கிடைக்காமல் மதுரை சிறையிலேயே அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது 2427 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பெண் போலீஸ் ரேவதி, பியூலா, சப் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 105 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. சுமார் 6 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிபதி திரு முத்துக்குமரன் இன்று தீர்ப்பு வழங்கினார். அப்போது குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருமே குற்றவாளிகள் என நீதிபதி தெரிவித்தார். கைகளை கயிற்றில் கட்டி தொங்கவிடப்பட்டு அடித்ததாலேயே மரணம் என பிரேத பரிசோதனை அறிக்கையில் உள்ளதாக நீதிபதி கூறினார். உடல்நலக்குறைவு காரணமாக ஜெயராஜ், பெனிக்ஸ் உயிரிழக்கவில்லை என்றும் கொலை செய்யப்பட்டிருப்பதை தடய அறிவியல் ஆய்வும் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தண்டனை விவரம் வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இனி வருவது செய்தி துளிகள். அமெரிக்காவின் நியூயார்க் விமான நிலையத்தில் மீட்பு வாகனம் மீது ஏர் கனடா விமானம் மோதியதில் 50 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2 பேர் பலியாகினர். கனடாவின் மான்ட்ரியல் நகரிலிருந்து நியூயார்க் வந்த விமானம் லாகார்டியா விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது நடந்த விபத்தில் விமானத்தின் முன்பகுதி கடுமையாக சேதமடைந்தது. விபத்தில் விமான நிலைய காவல்துறையினர் 2 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து காரணமாக லாகார்டியா விமான நிலையத்தில் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால் பாஜக அமைச்சர் செல்வி நந்திதா கர்லோசா காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். 2021ஆம் ஆண்டு ஹவ்லாங் தொகுதியில் வெற்றி பெற்ற அவர் திரு ஹிமந்த் பிஸ்வா சர்மா தலைமையிலான அமைச்சரவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தல் வேட்புமனு தாக்கல் கடைசி நாளான இன்று திடீரென பாஜக உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துள்ள செல்வி நந்திதா அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் நேர்காணல் நடத்துவது இன்றுடன் நிறைவடைகிறது. இறுதி நாளான இன்று திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்குட்பட்ட 21 சட்டப்பேரவை தொகுதிகளைச் சேர்ந்த 700க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். ஈரான் அமெரிக்க போர் பதற்றம் காரணமாக வளைகுடா நாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதி முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதால் முட்டை விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. ஏற்றுமதி நிறுத்தம் காரணமாக 20 கோடி முட்டைகள் தேக்கம் அடைந்துள்ள நிலையில் இன்று ஒரே நாளில் முட்டை கொள்முதல் விலை 20 காசுகள் சரிந்து ₹4.25 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் முதலமைச்சர் திரு ஹிமந்த் பிஸ்வா தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சிக்கு பாஜக என்ற லேபிள் ஒட்டப்பட்டுள்ளதாக மாநில காங்கிரஸ் தலைவரும் எம்பியுமான திரு கௌரவ் கோகாய் விமர்சித்துள்ளார். கவுஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுயநலத்திற்காக கட்சி மாறிய முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் குழுவே இப்போது அஸ்ஸாம் மாநில பாஜகவில் ஆதிக்கம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். எனவே வர இருக்கும் தேர்தல் திரு தருண் கோகாய் வழிநடத்தும் காங்கிரசுக்கும் திரு ஹிமந்த் பிஸ்வா சர்மா வழிநடத்தும் காங்கிரசுக்கும் இடையேயான போராக இருக்கும் என்று திரு கௌரவ் கோகாய் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி ஓராண்டு நீடித்ததாக வரலாறு கிடையாது என்றாலும் திமுக கூட்டணி 10 ஆண்டுகள் கடந்து நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்களுக்கு ஒதுக்கப்படும் சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை கூடுவது குறித்தோ குறைவது குறித்தோ தங்களுக்கு கவலை இல்லை என்றும் கொள்கைக்காக 10 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் நீடித்து வருவதாகவும் கூறினார். மாம்பழ சின்னம் தொடர்பாக டாக்டர் ராமதாஸ் மற்றும் திரு அன்புமணி இருவரும் 2 நாட்களுக்குள் சிவில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யுமாறும் அந்த மனுக்கள் மீது 3 நாட்களுக்குள் விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இந்திய தேர்தல் ஆணையம் திரு அன்புமணி முகவரிக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்தது தொடர்பான கடிதம் ஒன்றை அனுப்பியது. இதை எதிர்த்து டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜோய் மால்யா பக்ஷி ஆகியோர் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் உள் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது என்று திரு அன்புமணி தரப்பு கூறியதை ஏற்க மறுத்துவிட்டனர். ஒரு கட்சிக்குள் பிரச்சனை எழுந்தால் தலையிடுவதற்கு அதிகாரம் உள்ளது என உயர்நீதிமன்றங்களில் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் சிவில் நீதிமன்றத்தை அணுக உத்தரவிட்டனர்.
சட்டப்பேரவை தேர்தலுக்கான நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் 300 உரிமம் பெற்ற துப்பாக்கிகள் இதுவரை ஒப்படைக்கப்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தமாக 2375 உரிமம் பெற்ற துப்பாக்கிகள் உள்ள நிலையில் இதுவரை 1490 துப்பாக்கிகளை ஒப்படைக்கப்பட்டுள்ளன. 300 பேர் இதுவரை துப்பாக்கிகளை ஒப்படைக்கவில்லை என்றும் வங்கி பாதுகாப்பு மற்றும் விளையாட்டிற்காக பயன்படுத்தும் 527 துப்பாக்கிகளுக்கு மட்டும் இதில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த வண்டலூரில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வார இறுதி நாட்களில் தென் மாவட்டங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னை திரும்பும்போது கடும் வாகன நெரிசல் ஏற்படும் நிலையில் விபத்தில் சிக்கிய பைக்கை சாலையிலிருந்து அப்புறப்படுத்த போலீசார் தாமதம் செய்ததே கூடுதல் நெரிசலுக்கு காரணம் என்று பயணிகள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரியில் நெல்லிக்குப்பம் தொகுதியில் போட்டியிட முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமிக்கு வாய்ப்பு வழங்கப்படாததால் அவரது ஆதரவாளர்கள் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மோதல் மூண்டதால் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களை சமரசம் செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1836 புள்ளிகள் சரிந்து 72,696 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 601 புள்ளிகள் குறைந்து 22,512 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 7,600 ரூபாய் சரிந்து ஒரு சவரன் 1,10,360 ரூபாயாகவும் ஒரு கிராம் 12,670 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 235 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையேயான போர் தீவிரமடைந்த நிலையில் ஈரான் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க ராணுவத்திற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், பாமகவுக்கு 18 தொகுதிகளும், அமமுகவுக்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திமுக கூட்டணி 180க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றுவதுடன் தனி பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் ஏஎன்எஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.